வாங்க இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ராய் பக்கோடா தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 200 கிராம் ராய் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கடலப்பருப்பு சேர்த்துனா நல்லா இருக்குது. மென்று சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கூடவே கடலப்பருப்பு கொஞ்சம், நம்ம தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சம் இருந்தால் போதும். சோடா உப்பு நிறைய போட வேண்டியதில்லை. இந்த தண்ணி கலந்து நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். இப்படி இருந்த போதும். சரி வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பக்கோடா போடலாம். வெந்துட்டுக்குது. கொஞ்சம் நான் வேகட்டு, அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ ராய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு ராய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு. வெங்காயம் கடலப்பருப்பு சேர்த்துற அளவுக்கு தான் நல்லா இருக்குது. அப்படின்னாத்தான் நல்லா மொறுப்பாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள்.